அன்புமணி எடுத்துங்க, நேற்று அவர் என்ன பேசினார்? அது ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு அழகு, அழகு ஒரு பேச்சு, புரியுதுங்களா? நானும் அதுக்கு தாங்க வந்தேன். இந்த 2 கட்சியை மாற்றணும்னு வந்தேன். என்னால் முடியல, என்னால் முடியாததை அவர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் அரசியல் பேசுகிறாங்க, இளைஞர்கள் அரசியல் பேசுகிறாங்க, பெரியவங்க வரையும் பேசுகிறாங்க. அதுவே நம்மளுக்கு அது நம்ம கொண்டு வரணும்னு நினச்சோம், அதை அவர் கொண்டு வந்திருக்கா, அதை நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இதுதான் அரசியல். சும்மா உட்காந்து ஆச்சா போச்சோன்னு கத்துறதெல்லாம் அரசியலே கிடையாது. நீ இப்படியே கத்திட்டே கிட, உன் தம்பிங்க 4 பேர் வெறிநாய்க்கு மாதிரி கடிச்சிட்டே இருக்கட்டும் எல்லாரையும். ஆனா உங்களால சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாது. ஆனா ஏன்னா நீங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்காக உழைக்கவே இல்லை. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க மற்றவனை சட்டசபைக்குள்ள போக விட்டுறவே கூடாது அப்படின்னு தான் உழைச்சிங்க. 2026 விஜயை போக விட்டுறவே கூடாதுன்னு தான் உழைச்சிங்க. அதனாலதான் உங்களால போகவும் முடியல. இதே மாதிரி உழைச்சிங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியும். உழைப்பு உன்னோட வெற்றிக்காக போடு, கண்டிப்பா கிடைக்கும்.